சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான். நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது அப்படிங்கிறது நன்மையை தருவான்னு பார்த்தா 100% நன்மைகள். 2.5 ஆண்டுகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். வீடு கட்டி வைங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இதில் தொழில் பண்ணுறவங்க எப்படி இருக்குது, படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது, கடன் நிவர்த்தி ஆகுமா, திருமணமாகுமா, உத்தியோகம் எப்படி, நோய்கள் நிவர்த்தியாக பலவிதமான விஷயங்கள் இதில் வரும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேற எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளவு ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட்டு முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3, 2, 7.5. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைகி சரண், சனைஸ்வரன். சனைகி அப்படின்னா மெதுவாக அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார், நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார்.
அதனால தான் திருநள்ளாறில் நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக சனியினுடைய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டீர்கள். சனி 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல. இப்படி உத்தியோகம், தொழில், அன்றாட வாழ்க்கை, முன்னோர்களை இழக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருந்து பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வருவது அப்படிங்கிறது நன்மையை தருவான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு தான் நன்மை தருவார்னு சொன்னேன். இப்போ அதிகப்படியான நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கல்வி கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், அதே மாதிரி புதுசாக ஏஐ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி துறையில் படிக்கக்கூடியவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள். ஏன்னா ரோபோங்கிறது இரும்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ரோபோ அப்படிங்கிறவர் தான் சனி பகவான். இரும்புக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய உலோகம் இரும்பு. இப்போ அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், கல்வி மேம்பாட்டுக்குழு, கல்வித்துறை, கல்வி அமைச்சகம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆன்லைனில் உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டரில், எல்லா ஐடி கம்பெனியும் அதானே ஆன்லைனில் தானே வேலை செய்கிறான். இப்போல்லாம் அதான் பெருகுது. கம்ப்யூட்டர் இல்லாமல், ஆன்லைன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேசுகிறேன்னா இந்த யூடியூபுக்கு ஆன்லைன் வேணும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்குறக்கு. இதில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ரிஷபராசியாக இருந்தால் மிகச்சிறப்பு. ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், தொழில், உத்தியோகம், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், புஷ்பங்கள், பழங்கள், காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், பருப்பு வகைகள், தானிய வகைகள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கி, சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றீங்க, வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஃபேன்சி பொருட்கள், ஆடை உற்பத்தி, நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி, ஆயத்த ஆடை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபினான்ஸ் சிறப்பாக இருக்கும். உலோகத் தொழில், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர், உலோகங்கள், இது ரீதியான நகைகள் செய்பவர்கள், நகைகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மூலதன பொருட்களை சேகரிப்பவர்கள், இவர்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரியே வீடு இல்லாதவர்கள் சொந்தமாக வீடு அமையும். இந்த 2.5 ஆண்டுகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். வீடு கட்டுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. நீங்களே சொல்லுவீங்க. பண்ணிவிட்டு என்னுடைய நம்பர் இதிலிருந்து பார்த்து எடுத்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடு கட்டிட்டேன், இப்படியே கடனை உடனே வாங்கினாச்சும் நான் சொந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன், பேர்பட்ட அமைப்பு ஏற்படும், சொந்த வீடு அமையும். வாகன வசதி, ஏற்கனவே வாகனம் இருக்கலாம், இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாகனம் தான் வாங்கணும், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதில் நான் இதாக இருக்கணும், இதை ஓட்டி பழகணும், இப்படி எல்லாம் பல விதமான ஆம்பிஷன்ஸோ இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாகன யோகம் அப்படிங்கிறது அமையுது. திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு உண்டாகும். லவ் பண்ணால் அதில் வெற்றி காணலாம். தாயார் தாப்பனார் ஒத்துப்பாங்க. வம்சவிருத்தி ஏற்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள் அனைத்தும், கால்நடைகள் பராமரிப்பு, விவசாய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிக யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் யாருக்கள் மிகச்சிறப்பு. ரிஷபராசின்னு எடுத்திருந்தால் 100க்கு 95% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இவர்களுக்கும் 99% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், இதர தொழில் புரிவோருக்கு 90% நன்மைகளை கொடுக்கிறார் சனி பகவான். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது.
அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா, என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டுருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேறு, இல்லைங்கிறது வேறு. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம், இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, இது என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். உழைப்பை போட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு புலம்புனவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பெரிய பண வரவுகள் வந்து அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை அடைக்கலாம். நீங்க நினைச்ச இடத்தெல்லாம் காசு வரும். நினைச்ச வாய்ப்புகளை அழகா நீங்க எடுத்து சூப்பரா சம்பாதிக்கக்கூடிய நேரம். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னாவே அவங்க மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய, பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய, நினச்ச விஷயத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா லக்னக்காரங்களுக்கும் வரும். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்கள்ல வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி
அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுபகிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7 சனி நடந்தும் கூட, அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னாவே அவங்க மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய, பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய, நினச்ச விஷயத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா லக்னக்காரங்களுக்கும் வரும். அதே போல் ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பிளான். ஏன்னா இப்போ ஒரு பணம் வருது வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மாதம் வந்தால் சந்தோஷமாக இருப்போமா, அடுத்த மாதம் போயிடுச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆனால் சனி பகவான் 11ஆம் இடத்துல மோர் தென் 3 இயர்ஸ், அதாவது 1150 நாட்கள் இருக்க போகிறார். அப்போ என்ன ஆகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை பெற்றவர் சனி பகவான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு 100% கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த நேரத்தை விட ஒரு சிறந்த நேரம் கிடையவே கிடையாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேரம் வேலை மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறீங்க, நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதை விட அதிக மடங்கு மனசில் வச்சுக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 20% கேளுங்க. 100% கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா லாபத்தை அள்ளி வழங்க போகிறார். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு லாஸ்ட்டு நான் இவ்வளோ வாங்கினேன் சார், இப்போ எனக்கு ஒரு 30% அதிகமாக கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் போய் இன்டர்வியூ உட்காரத விட ஒரு 50% கேளுங்க, ஒரு 60% கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேலையில் நல்ல சம்பளம் வரும், பதவி உயர்வு கிடைக்கும், நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். இது போல ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் வரவே வராது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னென்னா ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஏஜ் காரணமாக இப்போலாம் எங்கே சார் மாறுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ரிஷபராசி என்பது எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, 60 வயசில் ரிட்டையர் ஆகியிருந்தால் கூட உங்களை யாராவது வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா தைரியமாக போங்க, அதிக சம்பளம் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பதுக்கு உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. ரிஷபராசி என்பதில் அப்படின்னா உழைப்பை போட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு புலம்புனவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், புதிய வாய்ப்புகள் வரும். அது எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வதற்கான நேரம் இப்போது. நீங்கள் நினச்ச இடத்துலலாம் காசு வரும், நினச்ச வாய்ப்புகளை அழகாக நீங்கள் எடுத்து சூப்பராக சம்பாதிக்கக்கூடிய நேரம். இதை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்குது. நினச்ச இடத்துலாம் பணம் வரும் சார், கேட்குற இடத்துலாம் பணம் கொடுப்பாங்க. என்னென்னா கடன் வாங்கி செய்யாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டையா கேளுங்க. அது தவிர நிறைய பார்ட்னர்ஷிப் பிளான் பண்ணுங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யுங்க. புதிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல், இல்லை இதனால் முடியாது நான் இதை தான் செய்வேன்னு இல்லாமல் என்ன ப்ராடக்ட் உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பது இந்த காலகட்டத்தை வெளிநாடு சம்பந்தமான வாணிபம், வெளிநாட்டில் போய் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய நேரம், வெளிநாட்டிலே நம்ம லைஃப்பை ஃபேமிலியோடு போய் இருக்கக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் எனக்குலாம் அது மாதிரி ஒரு அமைப்பே தெரியல சார், கண்ணு கெட்டின தூரத்தில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள், இதை பார்க்கக்கூடிய வீடியோ அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. சில பேருக்கு நீங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு கூட சொல்லலாம்.
அவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியை ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்துக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்குது, சில சாபங்கள் தோஷங்களோட தான் நம்ம பிறக்கிறோம். அந்த சாப தோஷங்கள் வேலை செய்யும்போது என்னென்னா, நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்தால் கூட சில நேரம் நம்ம பலனை அனுபவிக்க முடியாது. சாமியே வந்து வரம் கேட்டால் கூட, கனவுல வந்து வரம் கேட்குறாரு வச்சுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, பா சும்மா இதே தான் கனவுல வந்து போயிட்டு இருக்க போப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சார். சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய சேர்ந்து வாழலாம், இல்லை எனக்கு பிரிஞ்சுட்டு நான் வந்து டைவர்ஸ் வாங்கினா போதும் சார் நினைக்கக்கூடிய கிடைக்கும். இரண்டாவது திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை வச்சுங்க. நிறைய ஜாதகத்தில் சில, இப்போ நாங்களே சில ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, விஷக்கன்னிகா தோஷம் இருக்கலாம், சில ஜாதகத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கூட திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். இதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு கிட்டாத ஒரு நேரம். அந்த மாதிரி ஒரு ரிஷபராசி என்பதற்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் திருமண வாய்ப்புகளை நடுவு விடாமல் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ஏஜில் வேணால் இருங்க, 45, 35, 30 எந்த ஏஜில் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு சூப்பரான நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய லெவலில் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க சார், பட் வெளிநாட்டு நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கெல்லாம் வாழவே முடியாது போல் இருக்குது. அதெல்லாம் டெம்பரவரியான ஒரு நேரம் தான். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் அங்கே பெருசாக பிளான் பண்ணுறதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்கள் மனைவி மூலயமா வருமானம் வரும், கணவர் மூலயமா வருமானம் வரும், உங்கள் குழந்தைங்க மூலயமா பல வகையில் வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸு இருக்குது, ஜெயிச்சிருவீங்க. ஒரு இடம் சம்பந்தமான தகராறு இருக்குது, ஜெயிச்சிருவீங்க. இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏதாவது கேஸ் இருக்குது, இல்லை ஏதாவது பணம் சம்பந்தமான கேஸ் இருக்குது, இல்லை அடித்தடி தகராறுல ஏதாவது, எல்லா கேஸையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு விற்பதற்கு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்று பெரிய பண வரவுகள் வந்து அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை அடைக்கலாம். பெரிய வீடு வாங்கி மாறத்துக்கான நேரம். அதே போல் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். ₹1 இல்லாமல் கூட பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். அதை கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க. அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 ஆண்டுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகநிலங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு. சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் ₹99 ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், PDFல வேணும் சார்னா வெறும் ₹500 கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.